Hi friends, welcome to my channel. Today நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ரீசனிங்ல இருந்து பிரெட் ரிலேஷன் டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஆல்ரெடி ரீசனிங் டாபிக்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம பிளட் ரிலேஷன்ல லெசன் 1ல பேசிக் ரிலேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் நல்லா தெரிஞ்சாதான் சம்ஸ்ல நமக்கு நல்லா புரியும். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் பேசிக்கே பாத்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பிரதர் அண்ட் சிஸ்டர்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு மதர் ஃபாதர்னு ரெண்டு பேர் இருக்காங்க. சரிங்களா? இந்த மதர் இந்த பாயை எப்படி சொல்லுவாங்க? சன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? இந்த மதர் இந்த பாயை சன்னு சொல்லுவாங்க. மதர் கேர்ளை டாட்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபாதருமே என்ன சொல்லுவாங்க? சன்னு டாட்டர். இவங்க ரெண்டு பேர் சன்னு டாட்டர். சரிங்களா? இப்போ மதருக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிராண்ட் மதர், அப்பாவை கிராண்ட் ஃபாதர் சொல்லுவோம். அதே மாதிரி அப்பாவோட அம்மா அப்பா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அம்மாவை நம்ம என்ன சொல்லுவோம்? கிராண்ட் மதர், அப்பாவை கிராண்ட் ஃபாதர் நம்ம சொல்லுவோம். ஆனா இப்போ அம்மாவோட அப்பா அம்மாவும் கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் தான், அப்பாவோட அம்மா அப்பாவும் கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் தான். யாரோட கிராண்ட் மதர் யாரோட அம்மா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்ல. அம்மாவோட தாத்தா பாட்டியா இல்ல அப்பாவோட தாத்தா பாட்டியான்னு தெரியாது. அதனால அப்பாவோடைய அம்மா அப்பா வந்துச்சுன்னா பென்டனல் அப்படி சொல்லணும். அம்மாவோட அப்பா அம்மாவை மென்டனல் சொல்லணும். இப்போ அம்மாவோட அம்மாவை என்ன சொல்லணும்? மென்டனல் கிராண்ட் மதர். அப்பாவை எப்படி சொல்லணும்? மென்டனல் கிராண்ட் ஃபாதர் அப்படி சொல்லணும். ஒருவேளை அப்பாவோடைய அம்மாவை எப்படி சொல்லணும்னா பென்டனல் கிராண்ட் மதர், அப்பாவை பென்டனல் கிராண்ட் ஃபாதர் அப்படி சொல்லணும். சரிங்களா? இப்போ இந்த கிராண்ட் மதர் இந்த பாய் எப்படி சொல்லுவாங்க? கிராண்ட் சன். பேரன் என்ன? தாத்தா பாட்டி இந்த பையன் எப்படி சொல்றாங்க? பேரனை நம்ம எப்படி சொல்லணும்? கிராண்ட் சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒருவேளை இப்போ மதர் இருக்காங்க, மதருடைய அண்ணாவோ தம்பியோ இருக்காங்க, அம்மாவோடைய அக்காவோ தங்கச்சியோ இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்களும் நம்ம என்ன சொல்லணும்? அங்கிள் தான் சொல்லணும். அண்ணாவோ தம்பியோ இருக்காங்க ஒரு அம்மாக்கு அப்படின்னா அவங்கள அங்கிள் சொல்லுவோம். அதுவே அக்காவோ தங்கச்சி இருக்காங்கன்னா அவங்கள ஆன்டி சொல்லுவோம். அதே மாதிரி அப்பாவோட அண்ணாவோ தம்பியோ இருந்தா அங்கிள், அப்பாவோட அக்காவோ தங்கச்சியோ இருந்தா ஆன்ட் தான் சொல்லணும். ஆன்டி இல்ல ஆன்ட் அப்படி சொல்லணும். சரிங்களா? ஆனா நம்மளுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? அம்மாவோட உறவு எதா இருந்தாலும் அத மென்டனல் அப்படி சொல்லணும். அப்போ அம்மாவோடைய அண்ணாவை என்ன சொல்லணும்? மென்டனல் அங்கிள், மென்டனல் ஆன்டி அப்படி சொல்லணும். சரிங்களா? இப்போ ஃபாதரோடைய அண்ணாவோ தம்பியோ இருந்தாங்கன்னா அவங்கள பென்டனல் அங்கிள் சொல்லணும். ஃபாதரோடைய அக்காவோ தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்கள பென்டனல் ஆன்ட் அப்படி சொல்லணும். சரிங்களா? இப்போ ஒருவேளை அந்த அம்மாவோடைய அண்ணாவோ தம்பியோ இல்ல அக்காவோ தங்கச்சி அவங்களுக்கு இருக்கிற சைல்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள நம்ம என்ன சொல்லணும்? கசின்ஸ் சொல்லணும். சரிங்களா? இப்போ அங்கிளோட பையனா நம்ம என்ன சொல்லுவோம்? கசின் சொல்லலாம். அங்கிளோட அக்காவை என்ன சொல்லுவோம்? அங்கிளோடைய பொண்ணையும் நம்ம கசின்ஸ் தான் சொல்லணும். ஆன்டியோட பையனையும் கசின்ஸ் தான் சொல்லணும். எல்லாருமே அம்மாவோட அக்கா தங்கச்சியோ இல்ல அப்பாவோட அண்ணன் தம்பி எல்லாரையுமே நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவா கசின்ஸ் தான் சொல்லுவோம். சரிங்களா? அப்ப எந்த கசின்ஸ் அப்படின்னு கேட்கும்போது அம்மாவோட ரிலேஷனா இருந்தாங்கன்னா மென்டனல் கசின்ஸ் சொல்லணும், அப்பாவோட ரிலேஷனா இருந்தாங்கன்னா பென்டனல் கசின்ஸ் சொல்லணும். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப இந்த பாய் இருக்கான்ல, அந்த பாய் எடுத்துக்கலாம். இந்த பாய்க்கு இப்ப மேரேஜ் ஆகுது. அப்போ அவங்க ஒய்ஃப் வராங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற இது ஹஸ்பண்ட், இவன் ஹஸ்பண்ட், இது ஒய்ஃப்னு வச்சுக்கிறோம் நம்ம. அப்போ இப்போ இது வரைக்கும் பார்த்தது அந்த பாயோட ஃபேமிலிஸ்ல எப்படி கூப்பிடணும்னு பார்த்திருப்போம். அடுத்து இந்த ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃபோட அம்மா அப்பா இருக்காங்க, அப்புறம் அவங்களுடைய அம்மா அப்பா, அது மாதிரி இந்த ரிலேஷன் அப்படியே வரும். இவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரிலேஷன் இருப்பாங்க. அப்போ நம்ம சொல்லும் போது
மேரேஜ் ஆயிடுச்சுன்னா இது உங்க 2 பேர் ஜாயின் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும், இன்லாஸ் சொல்லணும். சரிங்களா? இப்போ ஒய்ஃப் இருக்காங்க. ஒய்ஃப் வந்து இந்த பாயோட அம்மாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மதர் தான். ஒய்ஃபோட பாயோட அம்மாவும் அவங்களுக்கு மதர் தான். 2 பேர் ஜாயின் ஆகிறதுனால இன்லாஸ் சொல்லணும். அப்போ ஒய்ஃப் வந்து பாயோட மதர் வந்து மதர் இன்லா சொல்லுவாங்க. பாயோட ஃபாதர் என்ன சொல்லுவாங்க, ஃபாதர் இன்லா சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிரதர் இந்த பாய் இருக்காங்களே, இவங்களுடைய சிஸ்டரை வந்து ஒய்ஃப் எப்படி சொல்லுவாங்கன்னா அவங்களும் சிஸ்டர் தான். அது கூட நம்ம ஜாயின் பண்றதுனால இன்லா சேர்த்துக்கணும். சிஸ்டர் இன்லா அப்படி சொல்லணும். அதே மாதிரி இந்த பாய் எடுத்துக்கலாம். இந்த பாய் இருக்காங்களா, இவங்க வந்து இந்த கேர்ளோட மதர் என்ன சொல்லணும், மதர் தான் சொல்லணும். ஆனா இவங்க மேரேஜ் பண்ணதுனால இன்லா சேர்ந்துரும். அப்போ மதர் இன்லா. அதே மாதிரி இந்த பாய் இருக்காங்க. இந்த பாய் வந்து அவங்க ஒய்ஃபோட ஃபாதரை வந்து ஃபாதர் இன்லா சொல்லணும். ஓகேவா? அதே மாதிரி ஒய்ஃபோட சிஸ்டர் என்ன சொல்லணும், சிஸ்டர் தான் சிஸ்டர் இன்லா அப்படி சொல்லணும். ஒருவேளை இந்த பாயோட சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டு அவங்களுக்கு சைல்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து ஒரு கேர்ளும் ஒரு பாய் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைல்டு எப்படி சொல்லணும்னா, அந்த சைல்ட எப்படி சொல்லணும்னா, கேர்ளா இருந்தா நீஸ் அப்படி சொல்லணும், பாயா இருந்தா நிஃபில் அப்படி சொல்லணும், நிஃப்யூ அப்படி சொல்லணும். சரிங்களா? கேர்ளா இருந்தா நைஸ் சொல்லணும், பாயா இருந்தா நிஃப்யூ சொல்லணும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் புரியலன்னா இன்னொரு வாட்டி இந்த வீடியோ வந்து பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த லெசன்ல ஃபேமிலி ட்ரீ தான் நம்ம பார்க்க போறோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ.